எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்களே அதிகாரம் பண்ற வீடுனா நீங்களே இருங்க. நான் அம்மா வீட்டுக்கு போறேன். ஏமா அப்படி எல்லாம் பேசுற? இவ்வளவு அப்பாவியா இருக்கிறியப்பா. ஏய், நானும் ஒரு வருஷமா பாக்குறேன் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்றியே. நீங்க ஒரு நாள் போயிருக்கியாடி? சும்மா ஆசை மட்டும் காட்டுற. பக்கத்து காம்பவுண்ட் தானே, எகிரி குச்சி போக வேண்டியதானே. இப்படி எல்லாம் பேசாத. காலைல ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஆமாடா, காலைல ரொம்ப ஃபீல். அப்படியே நீங்க செத்தாலும் நான் உங்களோடய செத்துருவேங்க. பரமக்குடி சோசியர் சொன்னது கரெக்டா தான் இருக்கு. என்ன செத்தாலும் உன்னை சனியை விடாது அப்படின்னா அதே தானே இருக்கு. நீ ஆண்டி நான் நிம்மதியா இருக்குன்னு அங்கேயும் போறேன், அங்கேயும் வந்து என்ன இது என்ன பிள்ளையார் கோயிலா? தோப்புக்கரணை போடுற சர்ச்சு. சிலுவையை போடு. சிலுவையை போடுனா டப்பாங்கத்து போடுற. டீசெண்டா போடு. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே எங்களை காப்பாற்றுங்க. யோ இந்தா, எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10. அப்புறம் டபார், இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும்னா நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், என் விருப்பம் இல்லாம என்ன நீ தொடவே கூடாது. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. யாரடா சொல்ற? பொதுவா சொன்ன குருவே. எங்க அப்பா புலி சுட்டுட்டாரு. புலி சுருண்டு விழுந்துருச்சு. சத்தம். புலி குட்டி போட்டுருச்சா? இல்ல, நான் மறந்துட்டேன். நீ அந்த இடத்துல போறதுச்சியா? ஆமா. ஆனா எங்க அப்பாவும் எங்க ஆத்தாவும் என்ன பார்க்க மாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. இப்படி பேய் மாதிரி. ஒரு நாளைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். மொத்தம் 4 லைக் விழுவுது. அதுல 2 லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுறான், 1 லைக் நானே போட்டுறேன். ஆனா அந்த 4வது லைக் ஒரு லைக் விழுது பாருங்க. ஐயா, நீ எங்கயா இருக்க? ஏசப்பா, கோட்டான கோட்டி நன்றி ஏசப்பா, கோட்டான கோட்டி. இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்திருக்காங்க, இந்த மாமி கொடுத்த ஐடியாவா? இல்ல. வேற யாரு? அக்கம் பக்கத்துல குடி இருக்காளுங்களே உன் ஃப்ரெண்ட், அவளுக்கு கொடுத்த ஐடியா? இல்ல. வேற யாரு கொடுத்தா? நானே சிந்திச்சேன். இந்த வார்